ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அக்ரெசிவ் கோஸ்ட். ஸோ ஜென்ரலாக அதில் ஃபஸ்ட் வீடியோலேயே ஃபுல்லாகவே நமக்கு அக்ரெசிவ் கோஸ்ட் அப்படின்ற ஒரு கோஸ்ட்டோட ஒரு பயங்கரமான ஒரு பிளேஸ்க்கு நம்ம கிரே உல்ஃப் டீம் எல்லாருமே சேர்ந்து போயிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் நம்ம ஸ்பூக்கி கௌதம், சின்னு இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த அக்ரெசிவ் கோஸ்ட் பிளேஸை ஃபர்ஸ்ட் நாங்கள் தான் விசிட் பண்ணோம். அதில் எந்த அளவுக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ணோம், என்ன மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணோம், என்ன ஏதுன்றதெல்லாம் ஃபஸ்ட் டைம் போய் கொடூரமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணதோட வீடியோ சீக்கிரமாக நான் உங்களுக்கு அப்புறமா கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம கிரே உல்ஃப் போனது பார்த்திங்களா, ஸோ அதில் போனதோட ஒரு தொடர்ச்சி மாதிரி தான் இது. ஏன்னா அந்த இடத்துல மெயினான ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா, இங்கேயும் ஒரு அம்மா ஒரு குழந்தைங்க, அந்த அம்மாவோட ஆன்மாவை அங்கே இருக்கிற சில பிரச்சனைகளால் அந்த ஆன்மாவை இந்த கட்டுப்படுத்தி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி சில ரிச்சுவல் பண்ணி சில விஷயங்கள்லாம் செஞ்சு அந்த இடத்துல அந்த ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க அம்மாவையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சு அந்த குழந்தைய அங்கேயே முடக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த குழந்தையோட ஆன்மாவும் அந்த இடத்துல இருக்குது. ஏன்னா அம்மாவும் குழந்தைய இறந்துட்டாங்க. குழந்தையோட ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ண உடனே அம்மாவோட ஆன்மா ஆட்டோமேட்டிக்காக அங்கே அடங்கிருச்சு. ஸோ அதனால் இந்த குழந்தையோட ஏக்கத்தால் அந்த இடத்துல யார் வந்தாலும் நம்ம குழந்தை ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் தான் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ப்ளஸ் அந்த அம்மாவோட கோஸ்ட் மட்டும்தான் அங்கே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இன்னும் 2-3 கோஸ்ட் அங்கே இருக்குது. ஸோ இவங்க ஒரு சின்ன பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அவங்களாம் ரொம்ப பெரிய பிரச்சனையை பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம கிரே உல்ஃப் போய் அந்த இடத்துல முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடித்து அந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சி கரெக்டாக இதுதான் நடந்திருக்கு, இதுதான் இருக்குது அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்டாரு. இந்த இடத்துல நாங்கள் போயிட்டு இப்போ போய் அந்த விஷயத்த முடிக்கணும் அப்படின்றதுக்காக போகிறோம். ஏன்னா இந்த இடத்துல கிளியராகவே தெரிஞ்சிருச்சு அந்த அம்மாவோட சென்டிமெண்டல் ஃபீல் இந்த மாதிரி தான் இருக்குது. சம்திங் அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அங்கே இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை சரி பண்ணுறதுக்காக தான் அந்த இடத்துல நாங்கள் போகிறோம். இங்கே அந்த மதர் சென்டிமெண்ட்டுக்கு அந்த இடத்துல கிரேவுக்கு அவங்க என்ன பதில் கொடுத்து முடிச்சது எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இங்கே நாங்கள் போய் அந்த பிரச்சனையை சரி பண்ணோமா, இல்லை எங்களுக்கு எதனா பிரச்சனைகள் நடந்ததா, இல்லை வேறு என்ன மாதிரி பிரச்சனைகள் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். ஸோ ஓவரால் கன்க்ளூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டீரியஸ் தமிழன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரே உல்ஃப் கிட்ட நாங்கள் ஃபுல்லாகவே லாஸ்ட் டைம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நாங்கள் கம்ப்ளீட்டாகவே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ என்னாச்சு பிரதர், என்னாச்சு, எப்படி போனீங்க, என்ன மாதிரி ஆச்சு, என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது எங்களுக்கும் கௌதமுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாகவே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி ஃபஸ்ட் நான் போயிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அப்போ ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். அவரை பயங்காட்டவோ ரெண்டாவது ஒருத்தர் அவருக்கு ப்ரொசஸ் ஆகி இதெல்லாம் சால்வ் பண்ணி எல்லாம் பண்ணும்போது தான் எங்களுக்கு இப்படி ஒரு அம்மா இப்படி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களே எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் டெட் லேக்லையும் எங்களால் பண்ண முடியல. ஸோ நீங்கள் போய் முடிச்சுட்டு வந்தீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவும் நீங்களே போயிட்டு அது என்ன ஏதுன்றதை பார்த்து அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்றதை அந்த ஆத்மாவுக்கு முடிச்சிருங்க. முடிஞ்சால் செய்யுங்க, முடியலாம் அந்த இடத்துல தப்பிச்சு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதிகமான பிரச்சனைகள் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா சரி நாங்கள் எப்பயும் போல தான் 2 பேர் போகிறது தான் பிளானு. ஆனாலும் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் டீமில் இருக்கிற சில நண்பர்களை கூப்பிட்டோம். ஸோ எல்லாருமே சில சுச்சுவேஷனில் கேப்பில் மிஸ் ஆகுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பூக்கி கௌதம் சேனலோட ஒரு சப்ஸ்கிரைபரை பார்த்திங்கன்னா கௌதம் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோ கொடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் பார்த்திங்கன்னா கோஸ்ட்டோட நம்பிக்கையே இல்லாத ஒருத்தர். அவரை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு போய் இன்ட்ரோ கொடுத்து நாங்கள் 3 பேரும் தான் உள்ளே போகிறோம். போயிட்டு ஃபஸ்ட்டு அவரை நாங்கள் வாசல் வரைக்கும் நின்னாச்சு. நைட் விஷன் செட் பண்ணிட்டோம், எல்லாத்தையுமே பக்காவாக பண்ணிட்டோம். பேக்கப்புக்கு நாங்கள் 2 பேரும் ரெடியாக நிற்கிறோம். அவரை மட்டும் ஃபஸ்ட்டு உள்ளே அனுப்புகிறோம். ஸோ நீங்கள் போங்க, உள்ளே போங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தெளிவாக இருந்தீங்க, தைரியமாக இருந்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இல்லை இன்கேஸ் ஆஃப் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு சத்தம் போட்டுடுங்க, இல்லை ஹெல்ப்பை கூப்பிட்டுருங்க, நாங்கள் உடனே வந்துடுவோம். உங்களுக்கு டைமிங் 5 minutes அவ்வளோதான்.
அதுக்கு மேலே நாங்கள் கொடுக்க மாட்டோம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எந்தளவுக்கு பார்க்க முடியுமோ பாருங்கள். உங்களோட லக்கு, நீங்கள் கோஸ்ட்டை பார்த்து பயப்படுறீங்களா இல்லையான்றது உங்களுக்கு அங்கே போனால் இருக்கும். நீங்கள் போயிட்டு வாங்க தைரியமாக அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு சேஸ் பண்ணி தான் அனுப்புகிறோம். நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஆனால் போங்க 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 ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, தைரியமாக போங்க. சரி, அங்கே மேலே எதுவும் இந்த உருவம் நிற்கிற மாதிரி இல்லை. எனக்கும் அப்படி தான் அது தோணிட்டு இருந்தது. ஆனால் அது உருவமாக மரத்தோட நிழலான்றதான் எனக்கும் சார் புரியுது. இல்லை இல்லை இல்லை, ஏதோ பிளாக் ஷேடோ நிற்கிற மாதிரி தான் இருக்குது சார். அங்கே மேலே தானே? அங்கே தான். ஹலோ, ஐயோ நாய், ஐயோ நாயெல்லாம் வருதுங்க. இது சரி இருக்கீங்களா? ஏன்னா அவருக்கு பேய் வந்து இல்லைன்ட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. பேய் இருக்கா இல்லையான்னு அந்த டவுட்லேயே தான் இருக்கிறாரு. அவர் வந்து தைரியமாக இருக்கிறவர் தான் கொஞ்சம் குழந்தைருப்பார், அவர் உள்ள போயிடுவார். கைஸ், இந்த என்டையர் ஏரியா கவர் ஆகிற மாதிரி இங்கே நைட் விஷன் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சுருக்கோம். ஹலோ, இங்கே சவுண்ட்லாம் கேட்குது. இங்கே யாரும் நடந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சுப்போம். சார் ஏதோ நிற்கிது சார். அதுதான் நானும் சொல்கிறேன். ஆமாம் ஆமாம் தெரியுது தானே? ஆமாம் ஆமாம் அதோ டக்குன்னு வந்து நிற்கிது பாரு. நம்மளை தான் பார்க்குறோம், நம்மளை தான் பார்க்குது. ஆனால் அவனுக்கு கீழே சவுண்டு கேட்குது சார். சவுண்டு கேட்குது, உள்ளதான் மூவ் ஆகிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நண்பர் போகிறாரு. ஸோ உள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவரோட பேர் பாண்டி. ஸோ அவர் உள்ளே போகிறாரு. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு, பார்க்க ஆரம்பிக்கிறாரு. உள்ளே போக ஆரம்பிச்சுன்னு சின்ன 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 சவுண்ட் எல்லாமே லைட்டாக மைல்டாக இருக்கும்போது, தனியாக ஒரு இடத்துக்குள்ளே சிங்கிளாக போகும்போது கும்பலாக போகிறதுக்கும் சிங்கிளாக போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதே மாதிரி அவர் சிங்கிளாக போகிறாரு. சிங்கிளாக போகும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய கோஸ்ட்டோட அட்டகாசம் பயங்கரமாக இருக்குது. ஸோ இதோட பயங்கரமாக இருக்கும். அவர் என்ன பண்ணார், சரி ஓகே இது இப்படி இருந்தால் வேலைக்காகாது, இதை போய் என்ன ஏதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தீவிரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கோஸ்ட்டோட 2-3 பயங்கரமான ஒரு அட்டாக்ஸோட சில அக்ரெசிவ் செயல்களை வந்து அந்த கோஸ்ட் காமிச்சிருக்கு. அவர் பயங்கரமாக ஐயோ அம்மா நான் அலறாத குறையாக பயங்கரமாக அலறிட்டார். கேட்குது. நான் உங்களை சும்மா பார்க்க தான் வந்திருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோக்கு வந்திருக்கேன். உங்களை பார்க்க முடியுமா நேரில்? சவுண்ட்லாம் கேட்குது. நான் சும்மா உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நேரில் வந்து உங்களை பார்க்க முடியுமா? இது வரைக்கும் எனக்கு நான் பார்த்தது இல்லை. கல்லாம் விழுவுது. நான் எதுவும் உங்களை பண்ணல, சும்மா பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் எதுவும் நேரில் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. சும்மா எக்ஸ்ட்ரீம் தான். சரி, அது மேலே தான் இருக்குது. அமைதியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே வேண்டாம்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக போயிட்டு உள்ளே போயிட்டு எவ்வளோ நேரம் இருக்கும்? அழுவாரீங்க. யார் அழுவுறீங்க? யார் நீங்கள்? ஏன் அழுவுறீங்க? யார் நீங்கள்? என்னடாச்சு? என்னடாச்சு? எங்கடா மேலே ஏதோ இருக்குண்ணே. மேலே ஏதோ உருவம் பார்த்தேண்ணே. ஏதோ நிற்கிது. இங்கேயா? தெளிவாக பார்த்துட்டியா? பிளாக் கலரில் ஒரு பேச்சு வர மாட்டேதுண்ணா. சரி வா, வெளில வெளில. ஃபஸ்ட்டு நாங்கள் கேட்கும்போது என்ன பிரச்சனை கேட்கும்போது இல்லைன்னாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவரோட அலறல் தாங்க முடியாமல் நாங்கள் 2 பேரும் உள்ளே போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் அவர் எந்த அளவுக்கு பயந்து அலறினாருன்றது கௌதம்கிட்டையும் என்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதை பண்ணதுக்கப்புறமா தான் சரி ஓகே, அதுக்கப்புறம் நான் வரமாட்டேன், ஐயோ நான் வெளியே இருந்துக்கிறேன், வேண்டாம் என்னை விட்டுருங்க, நான் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் இங்கே பயங்கரமாக இருக்குது, ஐயோ வேணவே வேண்டாம், நான் ஆல்ரெடி கிரேவ் உல்ஃப் சேனல் வீடியோவை நான் பார்த்துருக்கேன், வேண்டாம் நான் வெளியவே வண்டியில் போய் நின்றுக்கிறேன், வண்டிக்கிட்ட நின்றுக்கிறேன், வேண்டாம் அப்படின்னாரு. வண்டிக்கிட்ட நின்னாலும் உள்ளே இருந்தாலும் 2 ஒன்று தான், நீ தனியாக இருக்கிற, ஸோ தனியாக இருந்தால் பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காகவே வரும், நீ உள்ளே வந்து எங்கள் கூட ஒன்றாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அவரை சால்வ் பண்ணிட்டாரு. நாங்கள் எப்பயும் போல் பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணதுக்கப்புறமா எப்பயும் போல் நாங்கள் 3 பேருமே சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உள்ளே போகிறோம்.
டேய் இருடா நீ பயப்படாதடா சொன்னா அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளில கிளம்பிடுறியா நீண்ணே வெளில எவ்வளோ தூரம் போகணும்னு உனக்கு தெரியும் வெளியும் உன்னால் நிற்க முடியாது சரியா நான் அதனால தான் சொல்கிறேன் நீ கூட சேர்ந்து என் கூட வந்து கரெக்டாக நீ வந்து கோஆப்ரேட் பண்ணனா யாருக்கும் எதுவுமே ஆகாது இப்போ நீ பண்ணுறனால கண்டிப்பாக உனக்கும் ஆபத்து கூட இருக்க எதுவுமே ஆபத்து சவுண்ட்லாம் கேட்குதுண்ணே அது கேட்கட்டும் நான் எப்படி வந்து பார்த்தா உனக்கு வெளியே விட முடியும் இப்போ நான் உனக்கு கூட கூப்பிட்டு போகிறதுக்கான காரணமே அதுதான் உனக்கு எதுவுமே ஆகாது நீ வந்து பார்த்தோன்னா இந்த பதட்டத்தை மட்டும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடு சரியா கம்மி பண்ணிட்டாலே அதால் வந்து உன்னை வந்து பொசஸ் பண்ண முடியாது ஏன்னா இந்த மாதிரி மென்டல் ஸ்டேட்டில் இருந்தால் கண்டிப்பாக அது உன்னை பொசஸ் பண்ணிடும் ஓகேவா இது ஆபத்து ரிலாக்ஸ் ஆயிரு இருக்குது இது இன்னும் என்னென்ன இருக்குன்னு தெரியலையே நீதானா கா ஸோ உள்ளே போய் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ண ஆரம்பித்து எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது அங்கங்கே அலறல் சத்தத்தோட பயங்கரமாக இருக்குது. இதே மாதிரி தான் பார்த்தேன்னு சொல்லி அவர் என்கிட்ட சில இன்டிமேஷன்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்து சொன்னேன், ஸோ நீங்கள் தனியாக வந்தனால அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்கும். ஸோ இப்போ நாங்கள்லாம் ஒன்றா வரும்போது நீங்கள் பயப்படாதீங்க, கோஸ்ட் இப்படி தான் பண்ணோம், ஸோ கொஞ்சம் உஷாராக வாங்க, தைரியமாக வாங்க, ஏன்னா நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி இலகன மனசாவோ பயந்த மாதிரியோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அட்டாக் நடக்கும், உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஃபுல்லாக நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் மேலே போகிறோம். ஸோ மேலே போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஸ்லோவாக போக ஆரம்பிக்கும் போது நிறைய பிரச்சனை. இதில் பெரிய கொடுமை என்னென்னா அந்த இடத்துல வந்து ஒரு கண்ணாடி ஃபேக்ட்ரியா இல்லை என்ன இடம் தெரியாது, ஃபுல்லாகவே கண்ணாடியாக இருக்குங்க. இது பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா லாஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது கண்ணாடியை வாரி இறச்சி எங்கள் மேலே தூக்கி போட்டுச்சு. அதில் எங்களுக்கு நல்ல நேரம் ஒன்றும் நடக்கலை. அதே மாதிரி இந்த வரையும் நிறைய பிரச்சனைகள் வந்தது. பட் நாங்கள் தாண்டி ஒன்றா போக ஆரம்பித்தோம், ஒன்றா ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தோம். இதையும் மீறி ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவரும் ஃபேஸ் பண்ணுறாரு, நானும் ஃபேஸ் பண்ணுறேன். மாற்றி ஒரு எக்ஸ்ப்ளோரில் பிரச்சனை நடக்குது. இந்த இடத்த எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க சரி இல்லைங்களா? சம்திங் அந்த ட்ரக்கு கஞ்சா அடிக்கிறது. இந்த மாதிரி வரவங்கெல்லாம் நீ அலோவ் பண்ணுவ, எங்களை நீ அலோவ் பண்ண மாட்டியா? உனக்கு உதவி பண்ணுறதுக்காக தானே வந்திருக்கோம், நாங்கள் ஏதோ தப்பு பண்ணுறதுக்காக வந்தோம். உனக்கு புரியுதா இல்லையா? உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். கேட்குதா நாங்கள் பேசுறது? இருந்தாலும் நாங்கள் எப்பயும் போல் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நாங்கள் பார்த்துக்கிட்டு அப்படியே ஒன்றுனா போக ஆரம்பிக்கிறோம். இதில் வந்து சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண சில சிம்டம்ஸ்லாம் அந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம். இதை பார்த்துக்கிட்டே இருக்க டைமிங்கில் பார்த்திங்கன்னா சடனாக வந்து சில இடத்துல வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அப்போயே நாங்கள் வந்து டவுசிங் ராட் செஷன் எடுக்கலாமா, டவுசிங் ராட் எடுத்து என்ன ஏதுன்னு கேட்டுடலாமா, பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப நினச்சோம். சடனாக வந்து சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பயப்பட ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா ஒரு கோஸ்ட்டு பயம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவர் சடனாக வந்து ஒரு உருவத்தை ரியலாக முன்னாடி இருந்து பார்க்கும்போது அவர் பயந்து எப்படி ஃபஸ்ட்டு எங்களை கூப்பிட்டாரோ அதே மாதிரி நாங்கள் எல்லாருமே பக்கத்தில் தான் இருக்கிறோம். இருந்தாலும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நானும் கௌதமும் பக்கத்தில் இருப்போம். அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நின்றுட்டுருப்பார். சடனாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பின்னாடி பக்கத்தில் இருந்து ஒரு ரூமில் இருந்து ஏதோ ஒரு உருவம் வந்து அவர் அட்டாக் பண்ணுற வேகமாக வர மாதிரி வந்து ஒரு உருவத்தை வந்து அவர் பார்த்துட்டாரு. ஸோ பார்த்த உடனே நம்மளாம் ஏதோ பண்ண வரப்போகுது, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்த ஆபத்துன்னு சொல்லி அவர் சடனாக மென்டலி ஜீரோ ஆகிட்டார். மென்டலி ஒரு மாதிரி ஆகிட்டு ஒரு மாதிரி பயந்து ஒரு பதட்டத்தோட இங்கே இருந்தால் இதுக்கப்புறம் எனக்கு எதனா ஆகிடுன்னு சொல்லிட்டு எங்களை விட்டுட்டு எங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. நீ ஆல்ரெடி இறந்துட்ட, அது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. உன் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். என்னாச்சு? உன் கூட வந்து பேசுறதுக்காக
பாண்டி 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 நில்றா. ஏய் நில்றா பாண்டி. எங்க வருது? அங்க போலாம் சார். ஐயோ அங்க இறங்கி சைடில் அந்த சைடில் போகிறோம். அப்பத்துலேருந்து சொன்ன பைக்கில் ஆகுறான்னு. ஸோ கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நின்றுவாருன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அவர் நிற்கவே இல்லை. கீழே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இறங்கி பின்னாடி வெளியே ஓட ஆரம்பிச்சிட்டாருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் துரத்துக்கிட்டே பின்னாடி ஓடுறோம். எங்கடா ஏன்னா கீழே ஓடி போய் எதனா அடிபட்டுறக்கூடாது, எதனா ஆகிடக்கூடாது, இவர் பொசஸ் பண்ணி கொண்டு போகிற. ஏன்னா கீழே போன கொஞ்ச நேரத்தில் பொசஸ் பண்ணிச்சுன்னா பெரிய தலைவலி ஆகிடும், எங்கே போகும் தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி கிரே உல்ஃப் டீம்லேயே இப்படி போய் தான் அவருக்கு வந்து நடக்கும் ஒரு பிரச்சனை. அதே மாதிரி இவருக்கு தான் ஆகிட போகுதுன்னு சொல்லி நாங்கள் நினைப்போம். ஆனால் இவர் வந்து நாங்கள் அங்கேருந்து திரும்புறதுக்குள்ளே ஒரு சம வேகத்தில் வந்து கீழே போக ஆரம்பிச்சிட்டாரு. கீழே போக ஆரம்பித்து பின்னாடி பக்கமாக இறங்கி அந்த பில்டிங்க்கு பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வந்து குடோன் மாதிரி இருக்குங்க. அதாவது சின்னது கிடையாது, ரொம்ப பெரிய லென்த்தியான ஒரு குடோன். அந்த குடோனில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பொசஸ் பண்ணுற ஒவ்வொருத்தருமே அங்கே போய் தான் ஏதோ ஒன்று நடக்குது. மேபி அந்த இடத்துல எதனா நடந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஏன்னா எங்களோட ஃபஸ்ட் வீடியோலையும் ஒன்று நடந்திருக்கும். அது அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், சீக்கிரமாக போடுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டி வந்து பயந்து ஓடுறாரு. ஸோ ஓடி கடைசியில் எங்கேயாவது நின்றுப்பாருன்னு சொல்லி பார்த்தா கூப்பிட்டுட்டே போவோம். ஆனால் அவர் நிற்கலை. நேராக அந்த குடோனுக்கு அவர் உள்ளே கூப்பிட்டு போகிற மாதிரியே வாலண்டரி ஏதோ ஒன்று உள்ளே வாவான்ற மாதிரி வெளியெல்லாம் இருக்கிற இடத்த விட்டுட்டு அந்த குடோனுக்குள்ளே நேராக உள்ளே போய் அடைஞ்சிடுவாருங்க. உள்ளே போய் லாஸ்ட் எண்டில் போயிட்டு பயந்து உட்காந்துருவார். ஸோ எங்களுக்கு நாங்கள் இங்கேயும் அங்கேயும் தேடி கண்டுபிடிக்கும் போது உள்ளே சவுண்டு வர ஆரம்பித்து கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா அவருக்கு எங்களுக்கு ஒரு 1 minute கேப்பில் போகிறோம். பட் இருந்தாலும் நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த பக்கமாக போய் தேடிட்டே போகிறோம், எங்கே அவர் அங்கே இந்த பக்கம் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் இந்த பக்கம் சவுண்ட் கேட்குது. நாங்கள் என்ன பண்ணுறோம், எப்பயும் போல் அந்த இடத்த தேடி வரும்போது உள்ளே எங்கள் உருவத்தை பார்த்து கிட்ட வராதிங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயப்படுவார். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் இல்லை நாங்கள் தான் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்னும் ரொம்ப அலற ஆரம்பிச்சிருவார். ஏன்னா நாங்கள் வந்து பார்த்து அவரை ஃபேஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த இடத்துல அவருக்கு 2-3 கோஸ்டோட எக்ஸ்ட்ரீமான ஒரு செயல் வந்து அவருக்கு காமிச்சிருக்கோம். அதனால் அவர் ரொம்ப பயந்துட்டுருப்பார். யாரு நான் வீட்டுக்கு போயிட வேணாம். அண்ணே சரிதான் ஒன்றா பார்த்து ஏ பாண்டி பாண்டி என்னடாச்சு? என்னாச்சுடா? எதுக்கு நீ கூட இருந்த? எதுக்கு நீ கூட இருந்தா? அங்கேருந்து எதுக்கு துரத்திட்டு வந்துச்சுண்ணா? துரத்திட்டு வந்துச்சு? அங்கே எதுவுமே இல்லைடா. நீங்கள் எதாவது பார்த்தீங்களாங்க? நான் சொன்னேன்ல, அவரை தெரிஞ்சு அவரை பொசஸ் பண்ண ட்ரை பண்ணி நினைக்கிறேன். அதுதான் நான் சொன்னேன், அவரை பயந்து ஓடக்கூடாது, ரொம்ப இது மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொன்னேன். அதுதான் டேய் இதோ பேர் நான் அப்பத்துலேருந்து சொன்னது அதுதான். வா கிளம்பலாம், வா வெளில போயிடலாம், வாடா நம்ம கிளம்புவோம். எதோடா? அங்கே எதுவுமே இல்லைடா, தெரியலடா. உன் கண்ணுக்கு தெரியுதா? காட்டு காணுமேடா. இங்கே பாரு, லைட் அடிச்சு தான்டா காட்டுறா. இல்ல 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 சரி, அவன் ஏதோ பண்ணுது. இதுக்கு அவன் கூப்பிட்டு தூக்குங்க, அவன் போயிடலாம். நான் சொல்றது இல்ல 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 இல்ல, கண்ட்ரோல் பண்ணுங்க. ரிலாக்ஸ்.
ரிலாக்ஸ் ஆகிடும், அமைதியாரு, ஓகேவா? என்னன்னு கேட்டால் அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இப்போ தான் ஒரு கோஸ்டோட உருவம் வந்து கீழே இறங்கிட்டு போச்சு, நான் பார்த்தேன், முடி தொங்கிச்சு, ஒரு மாதிரி கொடூரமான உருவத்தில் இருந்தது, முகம் ஒரு மாதிரி இருந்தது, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயந்த மாதிரி சொல்லுவார். சொன்ன உடனே எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல, பயப்படாத அப்படின்னு சொல்லி அவரை சொல்லி சால்வ் பண்ணி பதட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணி தனியாக விட்டா நீ ஆபத்துரா, இப்போ ஆல்மோஸ்ட் உன்னை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, இப்போ தனியாக விட்டால் அது இன்னும் பெரிய பிரச்சனையில் போய் விட்டுடும், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, ரிலாக்ஸ் ஆகிரு, நிதானமாகிரு அப்படின்னு சொல்லி அவரை சால்வ்லாம் பண்ணி நார்மல் பண்ணி திரும்பியும் அவர் நாங்கள் வந்து ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் கரெக்டாக செட் பண்ணி அவரை நடுவில் விட்டுட்டு, ஏன்னா அவர் பயப்படக்கூடாது சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் முன்னாடி பின்னாடி இருந்து அவர் நடுவில் வச்சு அப்படியே நாங்கள் கூட்டிகிட்டு மேலே போகிறோம். மேலே போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். அதே ரிச்சுவல், நம்ம கிரே வுல்ஃப் பார்த்த அதே ரிச்சுவலான அதே இடத்த வந்து நாங்கள் பார்க்குறோம். பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரிச்சுவல்கிட்டேயே வச்சு கொஷின் ரைஸ் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்கே தவிர இது வரைக்கும் எங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஆனால் வந்து எங்களுக்கு வேறு வழி தெரியல, நாங்கள் இதை பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீ எங்களுக்கு எந்த விதத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன், எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் தான் வந்து நாங்கள் இதை பண்ணுறோம், சரியா? எங்கள் மேலே வந்து கோவப்படாத, நாங்கள் உனக்கு உதவி பண்ணுறதுக்காக மட்டும்தான் இதை பண்ணுறோம். அவங்களோட கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்கீங்களா? அவங்களோட கட்டுப்பாட்டில் அம்மாவோட ஆன்மா இங்கே இருக்கா? அநேகமாக உங்களோட குழந்தைன்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால் கேட்குறேன், நீங்கள் அம்மான்னு நினைக்கிறேன், உங்களோட ஆத்மா வந்து அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கா? சரி, ஓகே, உங்களோட ஆத்மா கண்ட்ரோலில் இல்லை அப்படின்றத சொல்லிட்டீங்க. அப்போ உங்களோட குழந்தையோட ஆத்மாவை அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்களா? பார்த்தீங்களா அக்கா, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து உங்களோட குழந்தையோட ஆத்மாவை வந்து காப்பாற்றுறதுக்காக நீங்கள் வந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? ப்ளீஸ் அழுவாதீங்க, அழுவாதீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு அம்மா உயிரோடு இருக்கும்போது எப்படி ஒரு குழந்தைய பார்த்துக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க இறந்து எவ்வளோ அளவுக்கு போராடுறாங்க பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கள். இல்லை, கண்டிப்பாக நம்ம அது 3 பேரும் சேர்ந்து தான் அதை வந்து பண்ணுறோம். ஓகே, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கஷ்டம் எங்களுக்கு புரியுது, எங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாங்கள் 3 பேரும் உங்கள் குழந்தைக்கு உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். ஸோ உங்கள் குழந்தையோட ஆத்மாவை நாங்கள் காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். எங்களுக்கு நீங்கள் கைட் பண்ண முடியுமா? Oh my God. யார் அழுகுறாங்க? யாரு? நீங்க தானா? இல்லைடா, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள்ட்ட தெளிவாக தானே சொல்லிச்சு, அது வந்து நம்மளை வந்து கைட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, வாழ்க்கையில போகலாம். சரி, வாங்க. ஏய், இருக்கு. போது பைப்பில் பதறாதுடா, வர எங்ககிட்ட வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பதில் கொடுக்காத அந்த கோஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்களை நாங்கள் வந்து இது மாதிரி வந்து நீங்கள் தான் இந்த மாதிரி ஆச்சுன்றது எங்களுக்கு தெரியும். லாஸ்ட் டைம் எங்கள் நண்பர் வந்தார், உங்கள்கிட்ட அவர்கிட்ட நீங்கள் எல்லாமே பேசியிருக்கீங்க, ஆனாலும் அவர் நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனை ஆனனால தான் அவர் அங்கே போனார், அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம், கண்டிப்பாக அவங்க நிறைவேற்றுறோம், நீங்கள் என்ன ஏதுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச நல்லதை செய்கிறோம், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களுக்கு தான் ஆன்மா வச்சு நாங்கள் நல்லது பண்ணுவோமா கெட்டது பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் புரிஞ்சுட்டு அதுக்கு பதில் கொடுங்க, செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரமான கான்வர்சேஷனுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க எங்களுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க, அந்த கான்வர்சேஷனை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க. அக்செப்ட் பண்ணி எங்களுக்கு நிறைய பதில்களை கொடுக்குறாங்க. அது என்ன பதில் பார்த்திங்கன்னா, அவங்க அம்மாவும் அதாவது அந்த தாயும் அந்த குழந்தையும் இறந்துருக்காங்க. இறந்தோட ஆன்மாவை பார்த்திங்கன்னா 2 பேரையுமே இங்கே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. குழந்தையோட ஆன்மாவை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பொம்மையில் வந்து இந்த பில்லி சூனியம் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க.
இவங்க அம்மாவும் பார்த்திங்கன்னா குழந்தைய விட்டு வெளியே போக முடியாது, ஸோ என் குழந்தைய இங்கே அனாதையாக விட்டு போக முடியாது சொல்லி ஒரு தாய் எப்படி லைவில் ஒரு மனுஷ உருவத்தில் குழந்தைய விட்டு போய் நம்ம குழந்தைய அனாதையாக்க முடியாதுன்னு சொல்லி யோசிப்பாங்களோ, அதே மாதிரி ஒரு ஆன்மாவாக இருந்தும் அந்த ஆன்மாவாக இருக்கிற அந்த ஆத்மா பார்த்திங்கன்னா என் ஆத்மாவாக இருக்கிற அந்த குழந்தைய கூட நான் தனியாக விட்டு போக முடியாது, என் குழந்தை கஷ்டப்படும், என் குழந்தைய கூட்டிகிட்டு நான் போய் ஆகணும், எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்களோட பிஹேவிங், அவங்க ஆக்டிவிட்டி, அவங்க சொல்கிறதோட செயல்கள், அந்த தாட்டு, அவங்க அழுவுறது, இது எல்லாமே அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக வந்து ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் அப்பயும் கேட்குறோம், எங்களை கைட் பண்ணுவீங்களா, என்ன ஏதுன்னு சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செய்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஷின் ரைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் எங்களுக்கு கைட் பண்ணுறேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு குருட்டு நம்பிக்கையில் அந்த கோஸ்ட்டை ஃபாலோ பண்ணி நாங்கள் போகிறோம். அதாவது அந்த அம்மா அந்த கோஸ்ட்டை ஃபாலோ பண்ணி போகிறோம். போயிட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கு வந்துடும். ஏன்னா நல்லதும் நடக்கலாம், பொய் சொல்லி கெட்டதும் நடக்கலாம். இன்கேஸ் ஆஃப் லாஸ்ட் டைம் டெட் லேக்கில் எங்களுக்கு நல்லது நடந்தது, அதே மாதிரி இந்த தடவை நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. திடீர்னு என்ன வேணால் நடக்கும், பொய் சொல்லலாம், ஏமாற்றும், என்ன வேணால் இருக்கலாம், ஒரு ஜின்னாக இருக்கலாம். ஸோ என்ன வேணால் ஏமாத்துச்சுன்னா கடைசி இடத்துல பாதிக்க போகிறது நாங்களே தான் இருப்போம். ஆனாலும் ஒரு நம்பிக்கை ப்ளஸ் இவ்வளோ உண்மையாக சொல்கிறாங்களே, அந்த நம்பிக்கை ப்ளஸ் ஒரு பதட்டத்தோடு நாங்கள் ஒரு 50-50 அப்படின்றதில் போக ஆரம்பித்தோம். இப்போ காணோம், இங்கே தான் வந்தது, காணுமே. எங்கே போயிட்டீங்க? காணோம். தெளிவாக கேட்குது, அந்த சொல்ல தான் கேட்குது, அந்த பக்கம் தான் கேட்குது. எதுக்கு அழுவுறீங்க? எங்களுக்கு எதாக இருந்தாலும் தெளிவாக சொல்லிட்டு போங்க. எங்களுக்கு நீங்கள் சொன்னால் தானே புரியும். தெரியலையே, அழுவுறாங்க, கேட்குதா இல்லையா? தெளிவாக கேட்குது. ஹலோ, ஓ மை காட், என் கூட பேச முடியுமா? நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக உங்களுக்கு உதவி தேவைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு உதவி தேவைப்படுறது எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் குழந்தைக்கு உதவி பண்ணுறதுக்கு தானே வந்திருக்கோம். ஏன் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை அலக்கரிக்கிறீங்க? என்னடா என்னாச்சு? ஆ புரியல. அதுதான் இங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஹலோ அம்மா, இங்கே தான் மரத்துக்கிட்ட தான் நின்றுட்டு இருந்தது. இங்கே தான் இந்த சர்க்கிளில் தான். அதான் இங்கே தான் இங்கே தான் இருக்கு. ஏய் சரி, அங்கே பாருங்க. என்னது என்னன்னே தெரியல. ஓ மை காட், சரி ஏய் சரி, இல்லை தொடல. இங்கே பாருங்களா, ஆணி அடிச்சு வச்சிருக்கிறாங்க. இதில் தெரியுதா? ஏதோ ஒரு பொம்மை மாதிரி, குட்டி பொம்மை மாதிரி ஏதோ உருவம் செஞ்சு அதில் ஆணி அடிச்சிருக்காங்க. இதை பார்த்தா புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. இது இன்னைக்கு ஒருவேளை வந்து அந்த ஆளுங்க வந்துட்டு பண்ணிட்டு போயிருக்காங்களோ ஏதோ. ஆ இன்னைக்கு பண்ணியிருப்பாங்க. ஓ மை காட், அது என்ன இவ்வளோ கொடூரமாக பண்ணியிருக்காங்க? என்ன இருக்குது தெரியலையே. சரி என்ன இப்படி கேட்டாங்க, கேள்வி கேட்டாங்களா அவங்ககிட்ட? இது அவங்களோட குழந்தைக்கு தான் ஏதோ பண்ணியிருக்காங்களா? ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து அவங்க சொல்ல ஆரம்பிக்கிற சில கருத்துக்களை கேட்டு போக ஆரம்பிக்கும் போது எங்களுக்கே பதட்டமாக ஆகிடுச்சு. ஓகே, இவங்க உண்மையாலுமே இதை பதட்டப்பட்டு தான் போகிறாங்க செய்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஏன்னா அன்னைக்கு நாங்கள் போன டைமும் ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேஷனான ஒரு டைமிங்கில் போயிருக்கிறோம். அதே மாதிரி கரெக்டாக போயிட்டு அந்த கோஸ்ட் எங்களுக்கு வந்து சின்ன சின்ன சிம்டம்ஸு, அவங்களோட உருவத்தை காட்டுறது, நின்று போய் அழுவுற ஒரு லாஸ்ட்டான ஒரு இடத்துல போய் நின்று அழுவாங்க. அந்த இடத்த எல்லாமே வந்து நாங்கள் கெஸ் பண்ண வரைக்கும் கரெக்டாக பார்க்கும்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு மூங்கில் புதர் மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துக்கிட்ட நின்று கோஸ்ட் லாஸ்ட்டாக நின்று ஒரு மாதிரி கழுதறி அழுவாங்க. அந்த கழுதறி அழுகிற இடத்தோட லாஸ்ட் இடத்த நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த சர்க்கிளில் தான் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி கெஸ் பண்ணும்போது சடனாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இந்த பில்லி சூனியம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அந்த பொம்மையை போட்டிருப்பாங்க பார்த்திங்களா, அந்த பொம்மை வந்து அந்த இடத்துல வந்து இருக்குது. அப்போ வந்து அந்த இடத்துல நாங்கள் வந்து பார்த்துட்டோம். ஆனால் கிட்ட போகிறதுக்கு ஒரு பயம். ஏன்னா இன்கேஸ் ஆஃப் எதனா இருந்துச்சு அப்படின்னா அது எங்களை அட்டாக் பண்ணிவிடும், எங்களுக்கு எதனா பிரச்சனையாகிடும். இல்லைனா அது எங்களை பாதித்து நாங்கள் போய் அதில் பொசஸ் ஆகிடுவோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடும். அதனால் எங்களுக்கு அதை நம்பலாமா வேண்டாமான்னு தெரியல. இருந்தாலும் அந்த கோஸ்ட் உண்மையாக சொல்லுது அப்படின்ற பிரகாரம் பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டு கேட்குறோம்.
அம்மா நீங்கள் சொல்கிறது ஒரு அம்மாவாக நாங்கள் கேட்குறோம், நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாக சொல்வீங்க, கரெக்டாக எங்களுக்கும் பிரச்சனைகள் வராது, எங்களுக்கு உண்மையை சொல்லுங்கள், நாங்கள் என்ன பண்ணால் நீங்கள் ஃப்ரீயாக வைங்க, நீங்களும் போயிடணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பில்லி சூனிய விஷயத்த வந்து லாஸ்ட்டாக அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணிவிட்டு போயிருக்காங்க, ஒரு நாள் தான் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களோட சிம்டம்ஸ் சொன்ன மாதிரி விஷயங்கள் இருந்தது. இப்போ நாங்கள் இது என்ன பண்ணணுன்றது எங்களுக்கு தெரியல. சரே, அது பில்லி சூனியம் பண்ணது. ஆத்மா கிட்ட கிளியராக கேளுங்க, அது தொட்டா உங்களுக்கு எதாவது ஆகுமான்னு கேட்டுக்கோங்க. ஓகே, சரி, ஓகே. அம்மா, இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையோட ஆத்மாவை நாங்கள் விடுவிக்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் இதை பண்ணுறோம். ஸோ இதை நான் டச் பண்ணுறதுனால எனக்கு எதாவது ஆகுமா? இல்லை, சந்தோஷம். தேங்க்யூ அம்மா. அது என்ன பண்ணணும்னு கேளுங்க. சரி, ஓகே. இப்போ இதை நாங்கள் என்ன பண்ணணுன்றது எங்களுக்கு தெரியல. என்ன பண்ணால் வந்து உங்கள் குழந்தையோட ஆத்மா விடுவிக்க முடியுன்றது எங்களுக்கு தெரியல. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சதை கேட்குறேன். இதை வந்து புதைக்கணுமா? இல்லை. அப்புறம் இதை ஏதாவது புனித ஆற்றுல வந்து தூக்கி போடணுமா? இல்லை, ஏன்னா தூக்கி போட திரும்பி பிடிச்சதை கண்ட்ரோல் பண்ணிட்டான்னு தலைவலி பயப்படுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ வந்து இதை எரிக்கணுமா கேட்குமா? ஓகேம்மா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம் பள்ளியை கொடுக்குது. ஓகேம்மா, அப்போ இந்த பொம்மையை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எரிச்சா வந்து உங்கள் குழந்தையோட ஆத்மா வந்து விடுவிச்சிருமா? ஆமாவா? ஆனால் திரும்பி ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நீங்கள் எடுத்து எரிக்கிறீங்க, ரைட்டு, இதனால நம்மளுக்கு எத்து ஆகக்கூடாது. ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டுக்கோங்க. ஓகே, சரி அம்மா. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உங்கள் குழந்தையோட ஆத்மாவை நாங்கள் காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்போம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் வந்து ஒரு தெய்வமாக இருந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துப்பீங்களா? நாங்கள் உங்களை நம்பி இதை வந்து பண்ணலாமா? இதை எடுத்து எரிக்கலாமா எங்கள் கையால் தொட்டு? Oh my God, அம்மான்றது நிரூபிச்சிட்டாங்க. ஆமாம். ஓகே, அப்போ சரி, ஒரு ஆத்மா எப்படி சார் சத்தியம் பண்ணும் நான் பார்த்துக்கிறேன்னு பாருங்க? அது ஏன்னா இதை தாய் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளும் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை மாதிரி தானே. கண்டிப்பாக. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். அப்போ நம்மளும் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளையும் அவங்க குழந்தைய தான் பார்ப்பாங்க. கண்டிப்பாக. அதனால கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க இப்போ தான் இதை பண்ணுற மாதிரி தான். இன்னைக்கு அமாவாசை இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அமாவாசை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் அதை பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. திரும்பி வந்துட போகிறாங்க. சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பிடலாம். எடுத்துட்டா அதான் இப்போ பெரிய யோசனையாக இருக்காங்க. ஆனால் அவங்க ஓகே சொல்லிட்டாங்களே. ஒரு தடவை கடவுளை வேண்டிக்கோங்க, ஒரு தடவை ப்ரே பண்ணிட்டு தொடுங்க. கையில் ரொம்ப நேரம் வைக்க வேணாம் சார். சரி, முதல்ல இங்கேருந்து சீக்கிரம் போவோம். வேறு ஈரமாக இருக்குட்டா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஈரமாக இருக்கலாம், பெட்ரோல் தான் போடணும். துணி எதாவது இருக்கா? துணினா கர்ச்சீஃப் தான் இருக்கும். உங்ககிட்ட கர்ச்சீஃப் இருக்கா? சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் அதை உள்ளார டிப் பண்ணிட்டு அதை வந்து போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரியா? நான் இதை எடுத்துகிட்டு உள்ளே போகிறேன். நான் சரி, அதை மட்டும் டிப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து டக்குனு சீக்கிரம் இது வந்து டக்குன்னு போயிடலாம் இங்கேருந்து. வாங்க, எடுத்துட்டீங்களா? ஓகே, ரைட், வாங்க சீக்கிரம் சரி. அரே, அது அழுவுறதை விட்டுட்டு கரிச்சிக்குது. அது அழுவுறதை விட்டு ஒரு மாதிரி படுது. கையில் எடுத்ததுக்கு அப்புறம் அது வந்து ஒரு மாதிரி பயப்படுது நினைக்கிறேன். சீக்கிரம் சாரே. கை பண்றதுக்கு இல்ல, அது ஏதோ பயப்படுது நினைக்கிறேன். Oh my God. முடிஞ்சிருச்சு. அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணோம், பொம்மையை தூக்கிட்டு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிளாத்தில் வந்து பெட்ரோலில் டேங்க்கில் டிப் பண்ணிவிட்டு 2 வீலர்லேருந்து எடுத்துகிட்டு வருவோம். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பொம்மையை வந்து அந்த துணியில் வந்து கரெக்டாக செட் பண்ணி கொளுத்திடலாம். ஏன்னா பெட்ரோல் டிப் பண்ணால் ஃபாஸ்ட்டாக எரிஞ்சிடும். ஏன்னா பொம்மை ஈரமாக இருக்குது, ஏன்னா மழை பெஞ்சிருக்கு, ஈரமாக இருக்குது. ஸோ பொம்மையை எரிச்சிடலாம், இதுதான் ஒரே வழி அப்படி சொல்லி பெட்ரோலை கொஞ்சம் நல்லாவே டிப் பண்ணி ஃபுல்லாக ரோல் பண்ணி சடனாக கொளுத்தி விடுவார். ஃபாஸ்ட்டாக ஃபயர் ஆகிடும். ஸோ அந்த ஃபயர் ஆனதுக்கப்புறம் ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிளாக் ஸ்மோக் வந்து ஒரு மாதிரி அழுகுன கெட்ட ஸ்மெல்லு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கெட்ட ஸ்மெல்லு எங்களுக்கு அதில் ஃபீல் ஆரம்பிச்சது. அதாவது பேட் வைப், பேட் ஃபீல் அந்த இடத்துல ஆக ஆரம்பிச்சது.
அந்த இடத்துல அவ்வளோ இது பண்ணதுக்கப்புறம் அந்த பொம்மை எரியிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஒரு வழியாக பொம்மை எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒரு விகாரமான சவுண்டு, பயங்கரமான விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு கேட்டுச்சோ அதெல்லாம் நிசப்தமாயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் எந்த விதமான ரியாக்ஷன்ஸும் இல்லை, எந்த விதமான எதுவுமே ரியாலிட்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ரொம்ப நிசப்தமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம், ஓகே இந்த அம்மா வந்து ஆத்மா சாந்தி அடைஞ்சிட்டாங்க அப்படின்றது வந்து அவங்க ஃபீல் ஆனாங்க. ஆனாலும் நாங்கள் கொஷின்ஸ் கேட்டோம், நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்களா, போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணோம். எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பதிலை வந்து அவங்ககிட்டேருந்து கிடச்சிது. அம்மா, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னதை நாங்கள் வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ எங்களுக்கு வந்து தெரிய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். இப்போ நாங்கள் வந்து ஒரு குழந்தையோட குரலை வந்து கேட்டோம். ஒரு குழந்தை சிரிச்சுக்கிட்டே ஓடுற மாதிரியான வாய்ஸும் நான் வந்து கேட்க முடிஞ்சுது இங்கே. ஸோ உங்கள் குழந்தையோட ஆத்மா வந்து விடுவிச்சிட்டாச்சா? தேங்க்யூ காட். இதை கேட்குறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. குழந்தை அவங்க கூட தான் இருக்கா? உங்கள் குழந்தை இப்போ உங்கள் பக்கத்தில் உங்கள் கூட இருக்காங்களா? அதான் அவங்க அமைதியாகிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? சூப்பர். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் வருது பாருங்க. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை கேட்டுங்க, இவ்வளோ பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஓகே அம்மா, மறுபடியும் ஒரே ஒரு வாட்டி வந்து உங்கள்கிட்ட திருப்பி இதை கேட்குறேன்னு கோச்சிக்காதீங்க. இப்போ நாங்கள் இந்த விஷயத்த பண்ணனால எங்கள் 3 பேருக்கும் எந்த ஆபத்தும் வராது இல்லை? தேங்க்யூ அம்மா. உங்கள் குழந்தைக்காக, அதாவது எங்கள் தங்கச்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் வந்து ஸ்வீட்ஸ் வாங்கி வந்திருக்கோம், சாக்லேட்ஸ்லாம். அதை நாங்கள் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றோம். அது மட்டும் இல்லாமல் உங்களை நாங்கள் மறுபடியும் வந்து ஒரே ஒரு வாட்டி வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சாக்லேட் கொடுக்குறோம். அதை வந்து உங்கள் குழந்தைக்காக நீங்கள் வந்து அதை வாங்கிட்டு போக முடியுமா? வாங்கிட்டு போனீங்கன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம். உங்கள் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு திருப்தியோடு நாங்களும் இந்த இடத்துலேருந்து கிளம்புவோம். ஸோ அதை நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் அதை வாங்கி வைக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஓ தேங்க்யூ. சரி, ஓகே, சரி. நம்ம வந்து கண்டிப்பாக வந்து லைட் இருந்தால் வேலைக்கு வந்து நம்ம லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நைட் விஷன் செட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நைட் விஷன் மூலிமா அவங்கள நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு வாட்டி வந்து அவங்கள வந்து ஹாப்பியாக பார்த்துட்டு நம்ம இங்கே கிளம்பிக்கலாம். ஓகேம்மா, நாங்கள் இப்போ இந்த இடத்துல உங்களோட ஆத்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற காரணத்துக்காக நாங்கள் வந்து இங்கே இருக்கிற லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சாக்லேட் தரோம். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் கொடுப்பீங்க. பாப்பா வந்து அதை சாப்பிடுவான்னு சொல்லி நாங்கள் வந்து நம்புகிறோம். இந்த இடத்துல இருந்து அவங்களும் நிம்மதியாக போகணும், இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது அவங்களும். ஆமாம், நீங்கள் அந்த சாக்லேட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த இடத்துலேருந்து நிம்மதியாக போயிடுங்க, இங்கே இருக்காதீங்க. அது ஒன்று தான் வந்து எங்களோட ஒரே ஒரு வேண்டுகோள். அதை மட்டும் நீங்கள் வந்து எங்களுக்காக பண்ணுவீங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்கல்ல? நாங்கள் கொடுக்குற அந்த சாக்லேட்டை உங்கள் குழந்தைக்கு கொடுத்து நீங்களும் உங்கள் குழந்தையும் இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவீங்களா? எங்களோட ஆசை அதுதான். நீங்கள் சந்தோஷமாக போகணும், அவ்வளோதான். தேங்க்யூ அம்மா. ஓகே, வந்து சூப்பர் சார். லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடலாம். கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நான் போயிட்டு இப்போ சாக்லேட்ஸ் மட்டும் அங்கே வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. அம்மா, இப்போ நாங்கள் வந்து பாப்பாக்காக வந்து சாக்லேட் கொண்டு வந்து வச்சுட்டு வாங்க. ஸோ இப்போ எங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் எடுத்துகிட்டு நீங்கள் போக முடியுமா? உங்களை நாங்களும் ஒரு வாட்டி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். பிளாக் கலர் ஷேடோ மாதிரி இருந்ததுல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே புகை மாதிரி வந்துட்டு போகிறாங்களா? ரெடி ஆகிட்டேன். அதுதான் அந்த பியூர் சோல் சொல்லுவாங்கல்ல,
ஆயிடுச்சு. போயிட்டாங்களா? போயிட்டாங்க போல இருக்கு. சீக்கிரம் போயிட்டாங்க. ஒரு நிமிஷம் அடுங்க. என்ன இது பிடிங்க. அந்த இடத்துல வச்சு சாக்லேட் இருக்குது இல்லையா பார்த்துட்டு வரேன். சரி இல்லை சரி. எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க. ஒரு ஆத்ம திருப்தியான ஒரு ஃபீலுங்க. ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஃபீல் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட ரியல் லைஃப் ஃபீல் பண்ணதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பயங்கரமான ஒரு ஹாரரான ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ உங்கள் லைஃப்லேயும் நடந்திருக்கும். ஸோ இதே மாதிரி உங்கள் லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் நடந்த ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மறக்காமல் அப்படி ஒரு ரியல் லைஃப் ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் லிங்க்கை ஃபாலோ பண்ணி வாய்ஸ் நோட்டாவோ டெக்ஸ்ட்டாவோ பதிவு பண்ணுங்கள். அதில் இருக்கிற சூப்பரான வீடியோவை எடுத்து அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அடுத்த வீடியோ உங்கள்தான் கூட இருக்கலாம். ஸ்டோரி ஆரம்பிக்கலாமா? Beep, beep, Richie.